போன வீடியோவில் மென்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் உமன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ மென்ஸோட பாசிட்டிவ் சைட், நெகட்டிவ் சைட் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் டிசப்பாயின்ட்மெண்ட் கேட்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோ போகலாம். '90s kid Da Nandi. அண்ட் ரியலாக சொல்லுங்கள், இது என்னோட ஒப்பீனியன் பற்றி. ஓகேவா, நான் என்னோட ஒப்பீனியனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு என்ன தோணுது, நான் சொன்னது ஏதாவது தப்பாக பயிற்சியாக இருந்தால் சொல்லுங்கள். கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். என் லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் என் உமன் யாருன்னா என் அம்மாங்க தான். பிகாஸ் நான் இவ்வளோ ஓப்பனாக பேசுவேன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என் அம்மாங்க தான். வாய்ஸ் நான் சின்ன வயசில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். நாங்கள் அடிக்கடி ஆர்கியூ பண்ணிப்போம். பிகாஸ் அவங்க யோசிக்கிற விதம் வேற, நான் யோசிக்கிற விதம் வேற. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் சொல்ல வரத அவங்க யோசிப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க, கரெக்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மகாபாரதம் பார்க்கும்போது நான் சின்ன வயசுல ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு ஒரு ஆன்சர் வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அதே கேள்வி நான் கேட்டேன், ஆனால் அதுக்கு வேற ஆன்சர் வருது. ஸோ அது யோசிக்கிற தன்மை மாறிச்சு பார்த்தீங்களா. அந்த ஆன்சர் கேட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபைன் ஓகே அப்படின்னு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னன்னா, ஒரு நாள் வந்து ஃபங்க்ஷனில் ஒரு ஆன்டி வந்து அவங்க பொண்ணு ட்ரெஸ்ஸை பற்றி பேசுறதுனா ரொம்ப டிஸ்டர்பாக. அவங்க கடமை அவங்க முடிச்சிட்டாங்கன்னா நம்ம கடமை என்ன தெரியுங்களா? தன்னுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ், ஒழுக்கமான ட்ரெஸ் போட்டு வளர்க்குங்க. முதல்ல தனக்குள்ள அந்த ஒரு அடக்கம் அந்த பெண்ணுக்கு வந்தாவே அவ சேஃப்டி சார். இன்னைக்கு வரைக்கும் அது டிஸ்டர்பாக இருக்கு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு வீட்லி குடிச்சுதான் போகும். தேவையில்லாம கமெண்ட் படிக்கணுமேனு கமெண்ட் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போதான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. நம்ம சாதாரணமா சொல்றோம் இருக்கிற வார்த்தைங்க ஹர்ட் ஆகலாம். ஓகேவா, அதனால நான் வந்து பர்சனல் டீச்சர் இன்ஸ்டால் ஆகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். அதாவது காம்ப்ளிமெண்ட் கேட்டாங்கன்னா காம்ப்ளிமெண்ட் கொடுப்பேன், அவ்வளோதான். தவிர்த்து கமெண்ட் எடுக்கிறதோ இல்லை அட்வைஸ் பண்ணுறதோ நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணுது. இன்னொன்று பயங்கரமான என்னை பாதித்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் எமோஷனாக ரொம்ப பிரேக் ஆகி இருந்தேன். அந்த டைமில் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். யாராவது என்கிட்ட வந்து ஃபங்க்ஷனாக நடக்கணும் அப்படின்னு யாராவது என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணேன். நான் ஜஸ்ட் பிரேக் ஆகிட்டேன். அந்த டைமில் நான் சைலண்டாக தான் இருந்தேன். நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவங்க சப்போர்ட் கொடுக்கலான்னு கூட பரவாயில்ல, இன்னும் பயங்கரமாக ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினது தான் எனக்கு இன்னும் பயங்கரமாக கடுப்பேற்ற மாதிரி தான் பேசுவாங்க. அண்ட் அப்போதான் நான் டிசைட் பண்ணேன் அண்ட் எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா, எனக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது அட்வைஸ் பண்ணணும்னு இல்லை, அண்ட் தேவையில்லாமல் போய் பேசணும் போதும், ஜஸ்ட் சப்போர்ட்டை நின்னா கூட போதும். அண்ட் அழாடிங்க பரவாயில்ல, ஓகே பார்க்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த டைம்லன்னு நான் அப்போ புரிஞ்சுட்டேன். நான் இது வரைக்கும் யார்கிட்ட அம்மா தடவை பெர்மிஷன் இல்லாம அட்ரஸ் பண்ணதுன்னா பண்ணவும் மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா people doesn't need solution. They just need kindness. Simple. என் லைஃப்ல நான் பார்த்த 4 வருஷம் 3 வருஷம் நான் பார்த்தது வந்து என் அக்காவும் என் அண்ணனும் தான். ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, ஹஸ்பண்ட் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, தேவையில்லாம கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது. கண்ட்ரோல் பண்ணாங்க எப்போ வருவேன் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்ப வரீங்க எப்ப வரீங்க எப்ப வரீங்க எப்ப வரீங்க அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுதான் இதை லேர்ன் பண்ண முடியாது. அதனாலதான் எல்லா உங்களுக்கும் சொல்ல முடியாது. நல்ல விதமாகவும் இன்னைக்கு இருப்பாங்க. எக்ஸாம்ஸுக்கு நிறைய இருக்கு. ஆனா இந்த வீடியோ டைமுக்காக தான் நான் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பற்றி நான் சொல்றேன். ரொமான்ஸ்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டண்டாக இருக்கு. எல்லா பொண்ணுங்கிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டண்டாக இருக்கணும். வாட் எவர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டண்டாக இருக்கணும். அவன் கோல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவன் கோல்ஸ்லாம் ஃபர்ஸ்டாக இருக்கும். யாரையும் கொஸ்டின் கேட்க பயப்படக்கூடாது. அதுதான் மெயின் திங். கேள்வி கேட்கணும், எல்லாத்துக்குமே கேள்வி கேட்கணும். அண்ட் மெயின் திங், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. யாருக்காகவும் சரி எதுக்காகவும் சரி நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் அவங்க லைஃப்ல என்ன வேணும், எப்போ வேணும், எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணணும். அண்ட் தைரியமா லைஃப்ல ஃபேஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி பார்க்கலாம். இப்போ டிசைட் இப்போ பொண்ணுகளோ பிராண்டட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பசங்க பண்ணாலும் தப்புனா பொண்ணுங்க பண்ணாலும் தப்பு. பெரிய பிராண்டட் தேவையில்லாம யூஸ் பண்ணணும். ஏன் பசங்க பண்றாங்க? இன்னும் அது அது அவங்க பண்ணாலும் தப்பு தான், பொண்ணுங்க பண்ணாலும் தப்பு தான், தேவையில்லை. இன்னும் வேண்டாம். ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிஸ்ட்ராய் ஆகுங்க. அதை விட பெரிய லாஸ் வேற எதுவுமே வளகா போனியா போ கடல்ல பண்ணா வளகா போ. அவ இந்த வாரத்தோட ஆபீஸ் விட்டு கிளம்பறாரு. அவ ஃபேர் அந்த மைல சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு மறைச்சிட்டு போற? உன்கிட்ட சொல்லிட்டு போனா விட்டுப்பியா? கேட்டு போயிரணும். இதான் பிரச்சனை. நான் சொல்லிட்டு போனா பத்தாது, பெர்மிஷன் கேட்கணும்னு எதிர்பார்க்கறேன். அது இறச்சட்டா ஏன் இல்ல புரியல எனக்கு. எங்க போறேன்னு கேட்க கூடாதா? இல்ல அருண், நீ போவே கூடாதுன்னு ஆர்டர் பண்றேன். மயிலே, ஆமா மயிலே. அருண், கெட்ட வார்த்தை பேசாத. உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன். நான் இன்டென்ஷன் சரியில்லை. அவன் ஆபீஸ் பேஸ் வச்சு பாரு வேணாம்ல. அவன் கூட எதுக்கு சேர்ந்து சுத்துற? அருண், நான் குழந்தை இல்ல அருண். யார் இன்டென்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கிற வயசாச்சு. மயிலே தெரியும் உனக்கு. பசங்க தாண்டி பசங்களை பத்தி தெரியும். அந்த ரிலேஷன்ஷிப் தேவையான ஒரு அண்ட் இது வந்து மென்டாலிட்டி. நமக்கு நடக்கிறது அவனுக்கு நல்லா பரவாயில்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. இதனால அவங்க பண்ணாங்கல்ல, இப்போ நம்ம தான் அப்படின்னு இந்த மாதிரி யோசிக்காம 2 பேருமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவே இருக்கோங்க. இன்னொன்று சோசியல் மீடியாவில் பார்த்தேன். ஒரு பொண்ணு நைட்டை தனியா போறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத ஒரு வீடியோ போட்டாங்க. தைரியமா தனியா போக முடியுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக வீடியோ போட்டாங்க. ஓகேவா? அது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த வீடியோ வந்து சில பேர் பற்றி கான்டெக்ட் என்னன்னு தெரியாம ஜட்மெண்டல் வந்துடுது. ஓகேவா? அவங்களே கமெண்ட்ல அவங்கள பத்தி சொல்லனா இன்னும் தப்பாதான் நினைச்சுக்கேன். யாராவது நல்லது பண்ண அப்ரிஷியேட் பண்ணுது. ஆனா அப்ப தப்பா காமிச்சு
இன்னொரு மேலே தூக்கி தூக்கி எழுது. அண்ட் காய்ஸ் சில கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அடிக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி அது கொடுமைப்படுத்துற மாதிரி கண்டென்ட் ஆகுது. மென்ஸ் பண்ணா தப்பு கிடையாது. இது எப்படி ஃபன் ஆகும்? இது ஒரு ஃபன் வேற கொண்டு போறாங்க. ஆனா அது ஃபன் இல்லையே, அதுவும் தப்பு தான். பையன் பண்ணா தப்புனா இது பொண்ணு பண்ணாலும் தப்பு தான். இது வந்து காமெடி கிடையாது. இது தப்பா நம்ம வந்து சொல்ற விஷயம் இது. இது தப்பா தான் போகுது. இது தப்பா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் மெயினா ஒரு டிசப்பாயின்ட்ல இந்த அஃபேர் சப்போர்ட் பண்ணதான். இது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து அஃபேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. பையன் பண்ணாலும் தப்பு தான், பொண்ணு பண்ணாலும் தப்பு தான். அஃபேர் யாராவது இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ப்ரொப்போஸ் ஆகணும்னா ப்ராப்பரா அந்த ரிலேஷன்ஷிப்பை நிறுத்திக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் போக தப்பே இல்லை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணதுதான் தப்புன்னு சொல்றேன். ஆனா அத தப்புன்னு புரிஞ்சுக்காம ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றது நல்லதுதான். ஆனா சப்போர்ட் பண்ண வேண்டியது உண்மை அண்ட் நல்ல விஷயத்துக்கு கூட ஜெண்டர் அண்ட் ஃபேவரிட்டிசம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதான். அண்ட் தப்பு பண்ணா தைரியமா கொஸ்டின் கேட்கும் யாரானாலும். அதே மாதிரி நல்லது பண்ணா கூட அப்ரிஷியேட் பண்ணணும் யாரானாலும். ஃபைனலா இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கலாம் போதும். ஈஸியாக ரெஸ்பெக்ட் ஈஸியாக பார்ப்போம். சிம்பிள், வேற எதுவுமே நான் சொல்ல. யார் பண்ணாலும் தப்பு தான். அதே மாதிரி அடிக்கிற விஷயமும் சரி. பையன் அடிச்சாலும் தப்பு தான், பொண்ணு அடிச்சாலும் தப்பு தான். அது பொண்ணு இல்லை, காமெடி இல்லை, அது தப்பான விஷயம். இதோட பையன் பண்ணும்போது இந்த கேள்வி கேட்கறது, அதுவே அந்த பொண்ணு பண்ணாலும் கேள்வி கேட்க ஏன் அந்த பையனை போட்டு அடிக்க. திஸ் இஸ் நாட் அ ஷோ. நல்லவங்க எல்லா ஜெண்டரும் இருக்காங்க, தப்பு பண்றவங்களும் எல்லா ஜெண்டரும் இருக்காங்க. ஓகேதான், தப்பு பண்றவங்கள கொஸ்டின் கேட்போம். அண்ட் நல்லது பண்ணவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நல்லபடியா இருக்காங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் பாய்ஸ் லாஸ்டா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இது பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி முக்கியமா அவங்க லைஃபுக்கு எடுக்க வேண்டிய டிசிஷன் நீங்க தான் எடுக்கணும். ஓகேவா? ஏன் பாய்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்தோம். இந்த வீடியோல நான் பேசுவேன் எல்லாமே இந்த ஒப்பீனியன் எனக்கு தோன்றதை சொன்னேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியனும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு நைஸ் வீடியோ.